வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா புருஷா மிருகம். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மிருகத்தை பத்தி. இந்த மிருகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதுவும் மகாபாரதத்துல இந்த வரலாறு சொல்றாங்க. அது மகாபாரத கிளை கதைகள்ல வருது. அந்த புருஷா மிருகம்ன்றது என்னன்னா, குபேரனுடைய அவனுடைய அந்த ஒரு வனத்தை வந்து காவல் காக்கக்கூடிய அந்த மிருகம். அதுக்கு பேரு புருஷா மிருகம்னு பேரு. தர்மர் வந்து ராஜசூய யாகத்தை நடத்துறதுக்காக குபேரனுக்கு அழைப்பு விடுக்க நினைச்சாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, குபேரவனத்துல வந்துட்டு புருஷா மிருகம்னு ஒரு மிருகம் காவல் காக்குது அந்த குபேரனுக்கு. அது வந்து குபேரனை பார்க்கவே விடாது. அது யார் போய் பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் சாப்பிட்டுடும், கொன்னுடும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பீமன் சொல்றான், என்ன கிருஷ்ணா எப்படி சொல்ற? என்னோட கதை மேல, அதாவது என்னோட கதை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் போய் அந்த புருஷா மிருகத்தை அழிச்சிட்டு நான் போய் குபேரனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறாரு. பீமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, போயிட்டு குபேரனை அழைச்சிட்டு வா, உன்னால முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் கொடுக்குற அந்த பில்டப்பை பார்த்த உடனே பீமனுக்கு என்ன இப்படி இவ்வளோ தூரம் சொல்றாரு, சரி அதுக்கு என்னதான் பண்றதுன்னு தர்மர் கேட்கிறாரு. தர்மர் கிட்ட சொல்றாரு, இரு நான் பீமனுக்கு வந்து ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, பீமா நான் உங்ககிட்ட 12 கல்லு தருவேன், அதாவது சிவலிங்க வடிவத்துல ஒரு கல்லு தருவேன். நீ என்ன பண்ற, குபேரவனத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த புருஷா மிருகம் வந்து உன்னை சாப்பிட வரும். அப்ப நீ வந்து சொல்லு, இது மாதிரி வந்து நான் குபேரனை வந்து யாகத்துக்கு அழைக்க வந்தேன், நீ என்னை கொல்லாத அப்படின்னு சொல்லு. இல்லை அது உன்னை கொல்ல வருதுன்னு சொன்னாக்கா அது உன்னை வந்து வேகமா பிடிக்கும். அதோட வேகத்துக்கு உன்னால ஈடு கொடுக்கவே முடியாது, அவ்வளோ வேகமாக ஓடி வரும். நீ அதை விட உன்னால் வேகமாக ஓடவே முடியாது. அதனால அது உன்கிட்ட வரும்போதெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு வந்துரு. அது வந்து ரொம்ப சிவபக்தி அந்த புருஷா மிருகம். அது என்ன பண்ணும், சிவலிங்கத்தை பார்த்த உடனே அதை பூஜை பண்ணுறதுக்காக குளிச்சு கிழிச்சு எல்லாம் பண்ணி பூஜை பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் உன்னை வந்து துரத்தும். இதே மாதிரி உன்னை துரத்திக்கிட்டே வரும். நீ ஒரு முறையும் இந்த கல்லை வச்சு தப்பிச்சுக்கிட்டு வந்துரு. எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்திரபிரஸ்துக்குள்ள நுழைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நுழைஞ்சிடு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சரின்னு சொல்லி பீமனும் என்ன பண்றாரு, அந்த 12 சிவலிங்க கல்லையும் வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போன உடனே குபேர வனத்துக்குள்ள போகும்போது அந்த புருஷா மிருகம் வந்துடுது. வந்த உடனே ஏய் யார் நீ அப்படின்னு கேட்குது. அதுக்கு பீமன் சொல்றாரு, புருஷா மிருகமே என்னை ஒன்றும் பண்ணிடாத, எங்க அண்ணன் வந்து தர்மர் ராஜசூய யாகம் நடத்த போறாரு, அந்த யாகத்துக்கு குபேரனை வந்து அழைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே புருஷா மிருகம் யோசிக்குது. சரி இவன் நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கான், இருந்தாலும் நம்மளோட கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? அதுக்கு வந்து புருஷா மிருகம் சொல்லுது, நான் அதெல்லாம் விட முடியாது, என்னை மீறிலாம் போகக்கூடாது அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொன்ன உடனே பீமன் என்ன சொல்றாரு, நான் போய் அழைப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன், வந்த பிறகு என்ன நீ சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்ற உடனே சரி ஓகே இது நல்லா இருக்கே டீலிங் சொல்லிட்டு புருஷா மிருகம் என்ன சொல்லுது, சரி நீ போ அப்படின்னு சொல்லுது. புருஷா மிருகம் சொன்ன உடனே பீமன் போறாரு. போய் குபேரனை அடிச்சுட்டு வராரு. வந்த உடனே இந்த மிருகம் வந்து காத்துக்கிட்டே இருக்க பீமனை சாப்பிட்றதுக்காக. ஆனா பீமன் என்ன பண்றாரு, அந்த புருஷா மிருகம் அசந்த ஒரு செகண்ட்ல ஓட்டம் பிடிச்சாரு பாருங்க, அப்படி ஓட்டம் அவ்வளோ வேகமா ஓட ஆரம்பிச்சாரு. அதை பார்த்த உடனே புருஷா மிருகம் சும்மா இருக்குமா, அவருக்கு மேல ஸ்பீடா ஓடுது. ஓடின உடனே ஒரு கிட்ட நெருங்கி வரும்போது ஒரு சிவலிங்க கல்லை வைக்கிறாரு. வச்ச உடனே புருஷா மிருகம் சிவலிங்கத்தை பார்த்த உடனே அப்படியே போய் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு வருது. அந்த கேப்ல இவரு இன்னும் வேகமா முன்னாடி போயிடுறாரு. அப்பவும் இது அவ்வளோ வேகத்துக்கும் முன்னாடி திரும்பவும் கிட்ட நெருங்குது. இப்படியே 11 முறை லிங்கத்தை வச்சு 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 தப்பிச்சுட்டு வரும்போது 12வது முறை வச்சுட்டு அவர் வந்து உள்ள இந்திரபிரஸ்துக்குள்ள உள்ள நுழையும் போது அதுக்குள்ள இந்த புருஷா மிருகம் கிடுகுன்னு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கிடுகுன்னு ஓடி வந்து அப்படியே பீமனோட வலது காலை பிடிச்சிடுது, இடது காலை பிடிச்சிடுது. வலது கால் உடம்பு எல்லாம் உள்ள இருக்கு, இந்திரபிரஸ்தோட எல்லைக்கு உள்ள இருக்கு. இடது கால் வந்து வெளியில இருக்கு. அந்த காலை பிடிச்சிட்ட உடனே அப்புறமா 2 பேருக்கும் வந்து வாக்குவாதம் நடக்குது. நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் என்னோட எல்லைக்குள்ள, அப்புறம் நீ எப்படி பிடிக்கலாம் அப்படின் போது, இல்லை நீ முழுசா உள்ள வரல, அதுக்குள்ள நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு புருஷா மிருகம் சொல்ல, அப்ப அங்க கிருஷ்ணனும் தர்மனும் வராங்க. 2 பேரோட வாக்குவாதத்தையும் கேட்ட பிறகு கிருஷ்ணர் வந்து தர்மர் கிட்ட, தர்மா நீ என்ன சொல்ற சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை புருஷா மிருகம் வந்து சொல்றது சரிதான், அது வந்து எப்படி இருந்தாலுமே பாதி வெளியில இருக்கு பாதி உடல் உள்ள இருக்கிறதுனால வெளியில இருக்கிற பாகம் அந்த காலை வந்து வெட்டி கொடுத்துரு புருஷா மிருகத்துக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஒரு தம்பின்னு கூட பார்க்காம எவ்வளோ ஒரு நியாயமான தீர்ப்பை தர்மர் சொல்றாருங்க. தர்மராஜ சும்மாவா அவர் சொல்லிட்டாரு.
சொன்ன உடனே புருஷா மிருகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா என்ன மாதிரி ஆள் பாடி, சரி சரி உன்னோட இந்த குணத்துக்காக உன் தம்பியை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷா மிருகம் என்ன பண்ணுது, பீமனை விட்டுடுது. அதுக்கப்புறம் குபேரன் வராரு, யாகத்தில் கலந்துக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறது நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த கதையை நான் இப்போ ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த புருஷா மிருகம்ன்ற ஒரே ஒரு லைன் வச்சுக்கிட்டு ஒருத்தர் சூப்பரான ஒரு கதையை எழுதியிருக்காருங்க. அருமையான அந்த கதையை நான் என்னுடைய இன்னொரு சேனல் ஆகிய மகிழ் தமிழ் கதைகள் அப்படின்ற சேனலில் அந்த கதையை இப்போ நான் போட்டுட்டு வரேன். முடிகிற தருவாயில் இருக்குது. உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தால் அதில் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் அந்த கதை பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த கதை ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கதை. விறுவிறுப்பு, மர்மம், மந்திரம், தந்திரம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இந்த கதை போகிறதுனால ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. அதுதான் நான் உங்களுக்காக சொல்ல வந்தேன். மேலும் இந்திரா சௌந்தரராஜன் போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்களின் கதைகள் எல்லாம் அந்த சேனலில் பதிவிடப்படும். மிகவும் சுவாரஸ்யமான கதைகள், குடும்ப கதைகள், மர்ம நாவல்கள் போன்ற அனைத்து கதைகளும் அந்த சேனலில் பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.